மாலத்தீவு பிரச்சனை. இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் உகாண்டாவில் வச்சு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டில் மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதாவது வாத்தி அவர்கள் மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டரை பார்க்குறார். அப்படி பார்த்தது மட்டும் கிடையாது, சின்னதாக ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறார். அதுக்கு வாத்தி அவர்கள் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? ஃப்ராங்க் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான். அது என்ன ஃப்ராங்க் கான்வர்சேஷன்? இங்கே தான் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒளிந்திருப்பதாக சொல்லப்படுது. ஒரு ஃபாரின் மினிஸ்டர், அதுவும் நம்ம வாத்தி அவர்கள் ட்விட்டரில் ஃப்ராங்க் கான்வர்சேஷன் வித் மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃப்ராங்க் அப்படின்னா என்ன? ரொம்ப டீப்பான கான்வர்சேஷனா, இல்லை ஓப்பனப்பாக நீங்கள் பேசியிருக்கீங்களா இப்படிங்கிற பல கேள்விகளை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஈவன் சீனா கூட அது என்ன ஃப்ராங்க் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் ஓடுது அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளை அந்த ட்விட்டர்னுடைய பதில்களில் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு பக்கம் இந்தியா மற்றும் மாலத்தீவினுடைய அந்த பிரச்சனையில் எத்தனை இந்தியர்கள், இல்லாட்டி எத்தனை இந்தியர்களை பார்த்து மாலத்தீவு பயப்படுது அப்படின்னு கேட்டால், ஒரு 10,000 பேர் இல்லை, ஒரு 1000 பேர் இல்லை, ஒரு 100 பேர் இல்லை, வெறும் 77 இந்திய இராணுவ வீரர்களை வெளியேற்றக்கூடிய அந்த முயற்சியில் மாலத்தீவு இருக்காங்க. வெறும் 77 நபர்களுக்காக, இராணுவ வீரர்களுக்காக மாலத்தீவு இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதுதான் எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம ஆல்ரெடி 2-3 காணொலிகளில் பதிவு பண்ணிட்டோம். பட் இதன் வழியாக மாலத்தீவு என்ன செய்ய போகிறாங்க? எந்தெந்த நாடுகள், அதாவது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகள் கூடயும் மாலத்தீவு என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது மாலத்தீவுக்கு தான் பிரச்சனையை தவிர இந்தியாவுக்கு இல்லை என்பதை மாலத்தீவு சீக்கிரமாக உணர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான தரவுகளாகவும் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா மாலத்தீவு இது 4வது காணொலி அப்படின்னு தோணுது. நிறைய இன்ஃபர்மேஷன், இந்தியா ஏன் மாலத்தீவுக்கு முக்கியம், மாலத்தீவு ஏன் சீனாவுக்கு முக்கியம், இந்தியா மாலத்தீவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி 3 காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ டிபி ட்ரூப்ஸ், பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் இருந்தால் பார்த்துருங்க. இல்லை யாருக்கும் தெரியாத நிறைய நபர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர், நானும் இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா போடுற வீடியோவில் நிறைய எஃபர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது உடனடியாக உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இந்த வீடியோ நான் பேசி கொடுத்த எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு ஒரு செய்தி வருது. இந்த மொய்சோ அவர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய ஈகோவால் மாலத்தீவு அழிய போகுது அப்படின்னு சொன்னோம்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மொய்சோ அவர்களுக்கு எதிராக, மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு எதிராக பல விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிறுவன், ஒரு 16 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், அவனுக்கு திடீர்னு உடல்நல கோளாறு, அவனை எப்படியாவது ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர், நம்மளுடைய ட்ரோனியர் அப்படிங்கிறது தயாராக இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய விமானத்தில் அந்த பையனை ஏற்றி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், அடுத்த விமானம் வர வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 14 to 17 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணி அந்த சிறுவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சிறுவனுடைய உயிர் பலியாகி விடுகிறது, அவன் இறந்துடுறான். இது அங்க இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் கோபம் அடைய வச்சிருக்கு. உன்னுடைய ஈகோவால இங்க இருக்கக்கூடிய மக்களை கொல்ல போகிறாய் மொய்சு அப்படிங்கிற அந்த குரல் இப்போது மாலத்தீவு முழுவதுமா உயர்ந்து வருகிறது. இது ஒரு நாட்டினுடைய தலைவர் செய்யக்கூடிய விஷயமா? மொய்சு அவர்கள் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வருங்காலம் மாலத்தீவு உணரும். ஸோ முதல் விஷயம், இந்த சோலே அவர்களுடைய கவர்மெண்ட், அதாவது இந்த மொய்சு அவர்களுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் சோலே அவர்கள், அந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரம் தான் மாலத்தீவு பக்கம் இருந்துச்சு. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, என்ன டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு அரசு விழா நடந்தாலும் சரி, இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்தியாவும் அப்படி தான் இருந்தாங்க. இந்தியா தான் எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி மாலத்தீவுக்கு முதல் ஆளாக உதவக்கூடிய நாடாக இருந்தது. அதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியாக இருந்தது. இந்த மொய்சு அவர்கள் வராங்க, பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்காங்க. மொய்சு அவர்களுக்கு இப்போதே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மார்ச் 17 ஒரு பெரிய எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த எலெக்ஷனில் மொய்சு அவர்களுடைய பார்ட்டி தப்பிக்குமா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விதான். மாலத்தீவினுடைய தலைநகரத்தில் அங்கே ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுலேயே இந்தியாவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய கட்சி தான் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். டிபி ட்ரூப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, மாலத்தீவு இந்தியாவை இவ்வளோ ஸ்ட்ராங்காக வெளியில் அனுப்ப சொல்கிறாங்களே, அப்போ நிறைய இந்தியர்கள் இருக்காங்க போல, அந்த இந்தியர்கள் மாலத்தீவினுடைய அரசியலை பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க போல, இல்லை நிறைய இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க போல, அவங்க மாலத்தீவை உளவு பார்க்குறாங்க போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க.
மாலத்தீவு ஸ்ட்ரகிள் பண்றது அங்க இருக்கக்கூடிய 77 இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவதற்கு தான். இந்த 77 இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவுல ஏன் இருக்காங்கன்னா, நாம கொடுத்த ரேடார் ஸ்டேஷன், நாம கொடுத்த ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாம தான் பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல போனால் 70% ஆஃப் டிஃபென்ஸினுடைய எக்ஸசைஸ் இல்லாட்டி அவங்களுக்கான ட்ரைனிங்கை இந்தியா தான் கொடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்த இந்தியா அங்கே 77 இந்திய ராணுவ வீரர்களை நிறுத்தி நம்ம ரேடார் ஸ்டேஷன், அவங்களுடைய ஹெலிகாப்டர் இதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா, அதை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கூடவே சீனா இல்லாட்டி வேறு ஏதாவது நாடுகள் இவங்களை சுற்று போடுறாங்களா, இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். சொல்லப்போனால் மாலத்தீவு நமக்கு அதுக்கு தேவை தான். யார்? சீனாவை கண்காணிப்பதற்கும் சீனாவினுடைய கப்பல் அவங்களுடைய ட்ரேடை கண்காணிப்பதற்கும் மாலத்தீவு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். அப்போ இந்த 77 நபர்களை வெளியேற்றுவதன் வழியாக சீனாவை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க? மாலத்தீவு ஸ்ட்ராங்காக நம்பலை, சீனா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அப்போ 77 வீரர்களுக்காக, வெறும் 77 வீரர்களுக்காக 2 நாடுகள் பயந்து நடுங்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். அப்போ இந்தியாவினுடைய பவர் என்ன அப்படின்னும் மாலத்தீவு மற்றும் சீனாவினுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த 77 ராணுவ வீரர்களை வெளியேற்றுவதற்கான ஃப்ராங்க் கான்வர்சேஷனை தான் நான் முடிச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லி வார்த்தை ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி மாதம், ஒரு கோர் குரூப், இந்தியாவினுடைய ஒரு கோர் குரூப்பும் மாலத்தீவினுடைய ஒரு கோர் குரூப்பும் என்ன செய்ய போகிறாங்க, பேசிக்கொள்ள போகிறார்கள். இந்த 77 இந்தியர்கள் எப்படி வெளியேற்றுவது, அதன் பிறகு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான அப்டேட் இன்று காலை வெளியாகி இருக்கிறது. மாலத்தீவு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 1200 குட்டி குட்டி தீவுகளை உள்ளடக்கி ஒரு தீவு கூட்டம் அப்படின்னு சொன்னேன். இந்த 1200 தீவு கூட்டத்தில் 187 தீவுகள் உட்பட சில தீவுகள் என்ன செய்ய முடியாதுன்னா மனிதர்கள் அங்கே உள்ள ஏற முடியாது, மனித நடமாட்டம் இல்லாத தீவுகள். அடுத்ததாக இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி அவங்களுடைய EEZ அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது தான். அது என்ன விக்கி? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கடலினுடைய அந்த ஒரு கரை, பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் லைன்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல் தூரம் இருக்கிறது வரையும் நம்முடைய டெரிட்டோரியல் சி. இந்த டெரிட்டோரியல் சி அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே, நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும். 12 நாட்டிக்கல் மைல். இந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, எதிரி நாட்டவர்கள் நம்ம பெர்மிஷன் இல்லாமல் உள்ளவே வரக்கூடாது. ஸோ இந்த 12 நாட்டிக்கல் மைல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம பேஸ் லைன்ல இருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல் அப்படியே அந்த பக்கம் போகிற வரைக்கும் அதை எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படி இல்லைனா WEZ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோனில் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாம் எடுக்கலாம், நம்முடைய ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடலாம், நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிடலாம். அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளேயும் வந்து வேறு நாடுகள் என்னவே செய்யக்கூடாது, உள்ள நம்ம பெர்மிஷன் இல்லாமல் நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தாலும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேருந்து மறுபடியும் இந்த டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே நுழையவே கூடாது. அப்போ இதுதான் கடலினுடைய சட்ட திட்டம். அப்போ ஒரு நாட்டினுடைய எல்லையை பொறுத்து ஒரு நாடு இப்போ அதனுடைய கடல் பக்கமே இல்லை, ஒரு நாட்டுக்கு கடலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனோ இல்லாட்டி டெரிட்டோரியல் ஜோனோ அது எதுவுமே இருக்காது. ஆனால் இந்தியாவுக்கு 3 பகுதிகளிலும் கடல் இருப்பதால் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தீவு கூட்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு எல்லா பக்கமும் என்ன இருக்குது, EEZ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற கிலோமீட்டர் கணக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லேருந்து மீன் பிடித்தலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக எடுக்கிறதா இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யார் கவர்ன் பண்ணணும்? இந்த மாலத்தீவு கவர்ன் பண்ணணும். இந்த வேலைக்கு பாதி வேலையை யார் குறைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவும் இந்திய ராணுவமும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான கண்காணிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ மாலத்தீவு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய EEZ அப்படிங்கிறத நாங்களே பார்த்து கொள்கிறோம், யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது பொய். அது பொய்யாகிறதுக்கான காரணம் இந்த EEZ 9 லட்சம் கிலோமீட்டரையும் நாங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் வைப்பதற்காக ட்ரோன் வாங்க போகிறோம். சீனாவில் போகிறார் மொய்ஸ் அவர்கள், சீனாவுக்கு போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. மொய்ஸ் அவர்கள் சீனாவுக்கு போகும்போது அங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்களுடைய EEZ நாங்கள் கண்காணிக்க போகிறோம், ட்ரோன் வாங்க போகிறோம், அந்த ஐடியா எங்களுக்கு இருக்குங்கிறாங்க. அப்போ இவங்க சீனா கிட்டேருந்து இதை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சீனா கிட்டேருந்து இதை வாங்கலை. நேராக மாலத்தீவு யார் கூட இவங்க கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்க. துருக்கியினுடைய பேராக்டர் TB2 அப்படிங்கிற ட்ரோனை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் துருக்கி அரசாங்கமும் மாலத்தீவு அரசாங்கமும் ஈடுபட போகிறாங்க. இதற்காக இவங்க ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $37 மில்லியன்.
ஸோ 37 மில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு துருக்கிட்ட இருந்து இந்த ட்ரோனை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 தினங்களாக வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்போ இந்த ட்ரோனை வாங்கி இவங்க என்ன செய்யலாம்? இந்தியாவையும் கண்காணிக்கலாம். இந்த ட்ரோன் மட்டும் கிடையாது, கூடுதலாக சீனா கூடயும் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சீனாவுக்கு அக்ரிமெண்ட் பண்ணது இல்லாமல் சீனாவில் நிறைய மாலத்தீவினுடைய நிறைய தீவுகளை சீனாவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஒரு 10லேருந்து 12 தீவுகள் இப்போவே சீனாவினுடைய அடிமையில் தான் இருக்குது. 99 லீஸ்க்கு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இங்கே அகெயின் துருக்கி அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்கு ஆதரவான நாடு? பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடு, இந்தியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடும் கூட. அப்போது துருக்கி, பாகிஸ்தான், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாலத்தீவு, இது மூன்றுமே இந்தியாவுக்கு எதிரான நாடுகளாக இப்போ மாறி நிற்கிறது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மேலேருந்து ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சீனாக்காரன். அப்போ இந்த பேராக்டர் TB2 அப்படிங்கிற ட்ரோன் வாங்குறது இங்கே தவறு கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் இல்லாத ஒரு தேவை புதுசாக 37 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து துருக்கி கூட இவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. இதில் வேறொரு சிறப்பு என்ன தெரியுமா? துருக்கி ட்ரோனில் வந்து அவங்கள அடிச்சுக்கிட முடியாது. அவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷனில் வந்து சூப்பராக இருக்காங்க. ஆனால் துருக்கியினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப டவுனாக இருக்குது. இந்த பேராக்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதனுடைய நிறுவனம், இதை தயாரிக்கக்கூடிய பேராக்டர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் யாருடைய தெரியுமா? எர்டகன் அவர்கள் இருக்காங்களா, எர்டகன் அவர்களுடைய மருமகனுடையது. அதனால தான் அதுக்கு கூடுதலான பணத்தெல்லாம் கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை செய்கிறாங்க. சொல்லப்போனால் துருக்கி மக்களுடைய கோபம் இப்போ எர்டகன் அவர்கள் மேலே ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஏன்னா மக்கள் அங்கே பசியும் பட்டினியுமா இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மருமகனுக்கு நிறைய கடனை கொடுத்து இந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்காக மட்டும்தான் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கார், அவருடைய ஆட்சியை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களும் துருக்கி மொத்தமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் எர்டகன் அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளால் முடியலை என்பதும் இங்கே கூடுதலான தகவல். ஸோ இப்படி ஒரு பேராக்டர் TB2 அப்படிங்கிற இந்த ட்ரோனை வாங்க போகிறதோடு இவங்களுடைய அந்த வேலை நிற்கலை. அடுத்ததாக அவங்க சீனா கூட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் தான். சீனா இந்த 2011 2012க்கு பிறகு தான் மாலத்தீவு கூட என்ன செய்கிறாங்கன்னா கூடுதலான உறவை வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி கூடுதலான உறவை வைக்கும்போது அவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். சீபக்குள்ள இல்லாட்டி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடோருக்குள்ள ஆப்கானிஸ்தானை கொண்டு வர்ற மாதிரியே இன்னொரு திட்டமும் சீனா கிட்ட இருக்கு. இந்த மாலத்தீவை பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக உள்ள இழுத்து அதை பாகிஸ்தான் கூடலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரேட் ரூட்டை ரெடி ஆக்கணும். அந்த ட்ரேட் ரூட்டை காப்பதற்காக, அதை கவர்ன் பண்ணுறதுக்காக, அதை நான் கண்காணிப்பதற்காக என்னுடைய இராணுவத்தை நான் எங்கே நிப்பாட்டுவேன்? இதே துருக்கியில், இதே மாலத்தீவில் கொண்டு நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு லாங் டைம் கோல் அப்படிங்கிறது இருக்குது. சீனாவினுடைய கோல் மாலத்தீவுக்குள்ள சீனாவினுடைய இராணுவ வீரர்களை நிலைநிற்க வைப்பது தான். ஆனால் இந்த இடத்துல இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் 70 பேர் இருந்தால் கூட அது யாருக்கு பெரிய பிரச்சனையாக மாறும்? சீனாவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதுல, ஒரு உரையில் ஒரு கத்தி தானே இருக்கணும் அப்படிங்கிறத சீனா யார்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? மொய்சு அவர்களிடம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மொய்சு அவர்கள் அதை என்ன சொல்கிறாரு? அதை பல விதமாக சுற்றி வளைச்சி நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை இப்படி கவர்ன் பண்ண போகிறேன், அதுக்கு இந்த மாதிரி துருக்கிட்டு நான் இது ட்ரோன் வாங்க போகிறேன், அதற்கு ஆதரவாக சீனாவினுடைய படையை நிப்பாட்ட போகிறேன். இவ்வளோதான் மேட்டர். அப்போ இதைத்தான் வாத்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ராங்க் கான்வர்சேஷன், நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியுது மக்கா, நீ செய், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய நிலைப்பாடும் இருக்குது. இதற்கு காரணம் அவங்களுடைய டெப்ட் ட்ராப் தான். டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிற நேவிக்கு இது எப்படி சாத்தியம்? ஏன் இந்தியா மட்டும் அவங்களுக்கு கடன் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால், இந்தியா கடன் கொடுத்தது எவ்வளவு, பாகிஸ்தான் கடன் கொடுத்தது எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி நம்ம ஊடகங்கள் மாதிரி இந்தியாவும் கடன் கொடுத்துருக்கு, சீனா அப்படி மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க எதையுமே. இந்தியா அங்கே என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? என்னெல்லாம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு தேவையான மெடிக்கல், அவங்களுக்கு தேவையான இராணுவ ஒத்திகை, அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள், ரோடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர்போர்ட் அப்படிங்கிறது எல்லாமே இந்தியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள், அதுக்கு பாகம் 1 2 இல்லாட்டி அதுக்கு 2 காணொலிகளை நீங்கள் பார்க்கணும். மாலத்தீவு தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடித்தாலும் இந்த 4 காணொலிகளும் வந்துவிடும். அப்போ இந்தியா இவ்வளவு நல்லது செஞ்ச பிறகும் இந்தியா எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 123 மில்லியன் அமெரிக்க டாலர் தான். நிறைய கிரெடிட் லைன் வழியாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் நம்ம கடனை கொடுத்து அந்த நாட்டை விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சீனா மாலத்தீவுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர். அவங்களுடைய எக்கனாமியே டோட்டலாக ஒரு 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்குள்ளே தான் வரும் அவங்களுடைய ஜிடிபிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா. ஸோ அவங்களுடைய ஜிடிபியில் வெறும் 20% 25% இப்போ கடனாகவே வாங்கி வச்சுருக்காங்க சீனாவிடம் இருந்து மட்டும். அப்போ சீனா என்ன செய்கிறாங்க? இவங்கள டெப்ட் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ மாலத்தீவினுடைய அதிபர், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய மொய்சு அவர்களை பிரசிடென்ட் ஆக்குனது தான் மாலத்தீவுக்கு ஏற்பட்ட பெரிய பிரச்சனை. அடுத்ததாக மொய்சு அவர்கள் சொல்கிறாங்க,
நாங்கள் இந்தியாவை வெளியில் போன்னு சொன்ன உடனே எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா செஞ்ச நல்லதை அவங்க மறந்துட்டாங்களான்னு கேட்டால், மாலத்தீவில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவுக்கு வந்து என்ன செய்யலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். அதற்கான இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். மாலத்தீவுக்காரங்க வந்து இங்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ மொய்சு அவர்கள் சொல்கிறாங்க, பரவாயில்ல, எங்களுக்கு இந்தியா இல்லைனா என்ன, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக துபாய் அப்படி இல்லைனா தாய்லாண்டுக்கு போவோம், அந்த வழியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறார். துபாய் தாய்லாண்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இனி மாலத்தீவு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல உணர ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்தியா மாலத்தீவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அது ரைஸாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், மாவு பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்தியாவிட்டிருந்து வேண்டாம், நாங்கள் என்ன செய்கிறோம், அதையும் துருக்கி போன்ற நாடுகளிடம் இருந்து வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவராலாக மாலத்தீவு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரோன் வாங்குறது பெருசு கிடையாது, ஆனால் அத்தியாவசிய பொருட்களையும் நாங்கள் இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் வாங்க போகிறோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வேறு நாடுகள்லேருந்து நாங்கள் எடுக்க போகிறோம், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் வேறு நாட்டுக்கு நாங்கள் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த நிலைப்பாடை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? இது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியா அப்படின்னு பார்த்தா, இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வி இது கிடையாது. இந்திய வெளியுறவு கொள்கை அங்கே சக்ஸஸாக இருக்கிறதுனால தான் மாலத்தீவினுடைய தலைநகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்திய ஓரியன்ட் இந்திய சப்போர்ட் கட்சி அங்கே மேயராக மாறி இருக்காங்க. அப்போ அது யாருடைய தோல்வி அப்படின்னு கேட்டால், மொய்சு அவர்கள் அவருடைய எதிர்காலத்தை, மாலத்தீவினுடைய எதிர்காலத்தை சீனாவுக்கு அடிமையாக மாற்றி வைக்க போகிறார். எப்படி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டார்களோ, அதே மாதிரியான ஒரு பாடம் சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்கும், மாலத்தீவுக்கும் கிடைக்கும். இப்போ நான் சொன்னதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது நம்முடைய யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். நாம் என்ன செஞ்சுருக்கோம் மாலத்தீவுக்கு, மாலத்தீவு திரும்ப நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மாலத்தீவினுடைய அடுத்த மூவ் என்ன, நம்ம எதிரி கூட அவன் கை கோர்க்கிறானா இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். 4 பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா, நல்லா புரிகிறபடி இது இருந்துச்சு விக்கி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.